Morning students. Today we are discussing about third chapter reproductive health la birth control method la IUD அப்படிங்கற ஒரு heading பார்க்கலாம். அதாவது intra uterine device. ஓகே, intra uterine device அப்படினு சொல்லுவோம். சரிப்பா. இப்ப இன்ட்ரா அப்படினாவே என்ன மீனிங்? இன்சைடு. எங்க சார் அப்படினா யூட்டிரஸ். அப்ப இன்ட்ரானா இன்சைடு, எங்கனா யூட்டிரஸ்க்குள்ள வைக்கக்கூடிய ஒரு டிவைஸ்க்கு பெயர் தான் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ். அப்ப இது எங்க பண்றாங்க அப்படினா இன்சர்ட்டட். எங்க சார் அப்படினா யூட்டிரஸ்ல. த்ரூ எது வழியான்னு கேட்டா வெஜினா வழியா. யார் சார் அப்படின்னு கேட்டா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட். அவ்வளவுதான். ஐயூடி அப்படிங்கிறது இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்றாங்க? இன்சர்ட் பண்றாங்க எதுலனா யூட்டிரஸ்ல. த்ரூ எது வழியான்னு கேட்டா வெஜினா வழியா. யார் சார் அப்படின்னு கேட்டா மெடிக்கல் எக்ஸ்பர்ட். நல்லா திறமையான ஒரு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்றாங்க? இன்சர்ட் பண்றாங்க. ஓகேப்பா. இப்ப இந்த டிவைஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னு கேட்டா காப்பர் ரிலீசிங் ஐயூடி. காப்பர் ரிலீசிங் இன்ட்ராயூட்டிரன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். காப்பர் ரிலீசிங் இன்ட்ராயூட்டிரன் டிவைஸ். தென் நெக்ஸ்ட் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. ஓகேவா? that is a second. then non medicated intrauterine device. நான் மெடிக்கேட்டட் இன்ட்ராயூட்டரன் டிவைஸ். இது மாதிரி மூணு இருக்கு. சரி, இப்ப எல்லா ஐயூடி உடைய வேலை என்ன? what are the uses of copper releasing IUD, hormone releasing IUD, non medicated IUD? இவங்களுடைய வேலை என்ன சார்? IUD உடைய வேலை increase phagocytosis. ஓகே, இங்க கூட எழுதிக்கலாம். பேகோசைட்டோசிஸ் இன்க்ரீஸ் பண்ணும். எங்க சார் அப்படினா வித்தின் யூட்டிரன்ல ஆர் யூட்டிரஸ்ல. அப்ப பேகோசைட்டோசிஸ் அப்படினா என்கல்ஃபிங் அப்படின ஒரு மீனிங் தெரியும் நமக்கு. WBC தான் பேகோசைட்டிக் செல்ஸ். இங்க பேகோசைட்டோசிஸ் ஆப் என்ன சார் அப்படினு கேட்டா ஸ்பெர்ம் கொன்னுடும், என்கல்ஃபிங் பண்ணிரும். அப்ப என்கல்ஃபிங் ஸ்பெர்ம் வித்தின் எதுல சார் அப்படினா யூட்டிரஸ், கர்ப்பப்பையில. Yes or no? Understand? Sir, increase phagocytosis sperm within the uterus. அப்ப uterus குள்ள sperm என்ன பண்ணுனா engulfing பண்ணிரும். Phagocytosis அப்படினா engulfing. Okay, then in this IUD ஆனா பட் என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஐடியல் டிவைஸ் யூஸ் பண்றாங்க. யார் சார் யூஸ் பண்றா அப்படினா who want to delay the pregnancy. எனக்கு pregnancy period லேட்டா வேணும் அப்படிங்கறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. one of the popular method of contraceptive சொல்லுவோம் இல்லையா? இப்ப contraceptive டிவைஸ்ல இப்ப இதோட சக்சஸிவ் ரேட் பாத்தீங்க அப்படிங்கற 95ல இருந்து 99% பாத்தீங்க அப்படியே இருக்குங்கறாம் சக்சஸிவ் ரேட் வெற்றி அடைஞ்சதுல. ஓகே, அத ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படினா காப்பர் ரிலீசிங். இப்போ காப்பர் ரிலீசிங் ஐயூடி ல பாத்தீங்க அப்படினா அங்க இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் காப்பர் இருக்கக்கூடிய அளவை பொறுத்து இட் கேன் கிளாசிஃபைட் மெனி டைப்ஸ் ஆஃப் காப்பர் ஐயூடி. நிறைய காப்பர் ஐயூடி இருக்கு. அதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா CUD 380 ன்னு ஒன்னு இருக்கு. CUD 380 AG ன்னு ஒன்னு இருக்கு. ஓகேவா? காப்பர் T380, காப்பர் T380A. ஓகேவா? அப்ப காப்பர் T380A, காப்பர் T380 AG சில்வர். ஓகே, அதே மாதிரி நோவா T. ஓகே, மல்டி லோட்
375 மல்டி லோட் 375 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி Cu7. சரி, இது எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டா காப்பர் ரிலீசிங் ஐயூடி தான். உனக்கு क्वेश्चन கேட்பாங்க, வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் காப்பர் ரிலீசிங் ஐயூடி? CuT380A, CuT380AG, Nova T, Cu7, மல்டி லோட் 375. இப்ப இது எல்லாமே என்ன சார் பண்ணுது? இப்ப நம்ம சொல்லியிருக்க எல்லாமே என்ன பண்ணும்னா ரிலீஸ் பண்ணும். எதை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா காப்பரை ரிலீஸ் பண்ணுது. ஓகே, எல்லாமே நம்ம சொல்லியிருக்க அனைத்தும் எதை ரிலீஸ் பண்ணும்னா காப்பர். அப்படி இல்லையா காப்பர் சால்ட் காப்பர் ரிலீஸ் பண்ணுதுங்கறா அல்லது காப்பர் சால்ட் ரிலீஸ் பண்ணுது எங்க? யுட்டிரஸ்ல. யுட்டிரஸ்ல தானே ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப யுட்டிரஸ்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது யுட்டிரஸ் என்ன பண்ணும்? காப்பரையோ அல்லது காப்பர் சால்ட்டையோ என்ன பண்ணு ரிலீஸ் பண்ணிருச்சு. இப்ப ரிலீஸ் பண்ணும் பொழுது இது என்ன பண்ணும் சார்? யுட்டிரஸ்ல சப்ரஸ் பண்ணுது. சப்ரஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஸ்போம். ஸ்போம் உடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணும்? சப்ரஸ் பண்ணிரும், ஸ்டாப் பண்ணிரும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்ப ரிமைன், இப்ப இது யுட்டிரஸ்ல எவ்வளவு நாள் சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 5 to 10 years. யாரா கேட்பாங்க காப்பர் டீ how many years can using அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சரி, காப்பர் ரிலீசிங் ஐயூடி how many years அப்படின்னு கேட்டா என்ன? 5 to 10 years. 5 முதல் 10 years வரை யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல காப்பர் ரிலீசிங்ல. தென் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. ஓகே, ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடில பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் 2 ஸ்டாப் ஹார்மோன்ஸ் இருக்கு. ஓகே, என்ன சார்? புரோஜெஸ்டாசெட் அப்படின்னு சொல்லுவோம். புரோஜெஸ்டாசெட். புரோஜெஸ்டாசெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்னு இருக்கு. அதே மாதிரி 2 வந்து பாத்தீங்க LNG20. சார், ஒன் மார்க் क्वेश्चन. புரோஜெஸ்டாசெட் ஒன்னு இருக்கு, LNG20. இது ரெண்டுமே ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி அல்லது இன்ட்ரா யூட்டிரன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சார் பண்ணுது? இன்க்ரீஸ் தி விஸ்காசிட்டி. ஓகே, அப்ப விஸ்காசிட்டி ஆஃப் என்ன சார் அப்படின்னா சர்விக்கல் மியூக்கஸ். சர்விக்ஸ்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ், சளி போன்ற கோழை பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை என்ன பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரீவென்ட். அப்ப எதை ப்ரீவென்ட் பண்ணும்னா ஸ்போம் ஆக்டிவிட்டிய. அப்ப ஸ்போம் ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ப்ரீவென்ட் பண்ணிடும். இது அங்க இருக்கக்கூடிய மியூக்கஸ், சளி போன்ற கோழை பொருள், எதனுடைய ஆக்டிவிட்டிய? ஸ்போமோடைய ஆக்டிவிட்டிய ப்ரீவென்ட் ஸ்போம் ஃப்ரம். ஓகே, என்டரிங் தி டு தி சர்விக்ஸ். அப்ப சர்விக்ஸ்ல இருந்து உள்ள போகாம, நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு டயக்ராம் இருக்கு. நாம இருக்கு இல்லையா, தட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுட்டிரஸ். ஓகே, அப்ப சார் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மியூக்கஸ் ஸ்போம் உள்ள போகாம என்ன பண்ணணும்னா ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒண்ணு. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மெடிகேட்டட் ஐயூடி. நான் மெடிகேட்டட் ஐயூடின்னு சொல்லுவோம். இப்ப நான் மெடிகேட்டட் ஐயூடில பாத்தீங்க அப்படின்னா இது எதால உருவாக்கப்பட்டது அப்படின்னா மெயினா பிளாஸ்டிக்கால. ஒன்னு பிளாஸ்டிக்கால உருவாக்கி இருக்காங்க, அப்படி இல்ல அப்படின்னு கேட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, அல்லது ஸ்டெயின்லெஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவேன்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் உருவாக்கப்பட்டது. ஒன்னு பிளாஸ்டிக், 2 என்னன்னு கேட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இங்க என்ன யூஸ் பண்ணல அப்படின்னா வேற எதுவும் யூஸ் பண்ணல, கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல யூஸ் பண்றாங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. ஓகே, என்ன சார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லிப்பிஸ் லூப். ஒன் மார்க் क्वेश्चन. லிப்பிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். லிப்பிஸ் லூப். இப்ப இந்த லிப்பிஸ் லூப் ஓகே இது எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டா டபுள் எஸ் ஷேப்டு, 2 எஸ் ஷேப்டு. ஓகேவா? எஸ் ஷேப்டு என்னன்னு கேட்டா பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். 2 எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் தான் எது சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய நான் மெடிகேட்டட் ஐயூடி, அதுவும் லிப்லெஸ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ.
இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ் என்ன பண்றோம், இந்த டிவைஸை எங்க இன்சர்ட் பண்றாங்க யூட்டிரஸ்ல த்ரூ எது வழியா கேட்ட வெஜினா வழியா யார பயன்படுத்தினா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டை பயன்படுத்தி. அதுல என்னென்ன இருக்குன்னா காப்பர் ரிலீசிங் ஐயூடி இருக்கு, ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி இருக்கு, நான் மெடிக்கேட்டட் ஐயூடி இருக்கு. எல்லாத்தோடைய வேலையும் இன்க்ரீஸ் த பேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வித்தின் தி யூட்டிரஸ். ஓகே, இதுல வந்து காப்பர் ரிலீசிங்ல யாராவது சொல்லுவாங்க CUT 380A இருக்கு, நோவா T இருக்கு, CU7 இருக்கு, CUT 380AG இருக்கு, மல்டிலோட் 375 இருக்கு. பட் ஆல் ஆர் ரிலீசிங் காப்பர் இன் தி யூட்டிரஸ். So it can suppress the activity of sperm. Okay, that's all. இது எப்ப யூஸ் பண்ணோம் 5 to 10 years. Then ரெண்டு ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடில ரெண்டு இருக்கு, பிரெகிஸ்டாசெட்னு ஒன்னு இருக்கு, LNG20. இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டு இதனுடைய விஸ்காசிட்டியை சர்விக்கல் மியூக்கஸோட விஸ்காசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது என்ன பண்ணுதுன்னா பிரிவென்ட் ஸ்பெர்ம் ஃப்ரம் எங்க இருந்து ஓகே மேக்ஸிமம் வந்து பாருங்க என்டர் டு தி சர்வீஸ் குள்ள என்டர் ஆகாம என்ன பண்ணும் அப்படினா தடுத்து நிறுத்திடும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன சொல்லுவோம், அங்க இருக்கக்கூடிய நான் மெடிக்கேட்டட் ஐயூடின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிளாஸ்டிக்கால உருவாக்கப்பட்டதா இருக்கும், அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு லிப்பீஸ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இது டபுள் எஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.